ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயான் கிளாராங்கிற 2 பேரு ஆவிகள் வாழ்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது தான் உங்க தாத்தாவோட ஆவி யாரோ ஒருத்தனோட கையில மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அவங்க தாத்தாவோட ஆவிய இவங்க எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. படத்தோட பேரு தி ஸ்கிரீம் டீம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு வீட்ட காட்டுறாங்க. பார்த்தா 2 ஆவிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே ஒரு செத்து போனாரு. அவர் ஏதாவது ஆட்டிக்ல ஒளிஞ்சிருப்பாரு, அப்படி இல்லாட்டி பேஸ்மெண்ட்ல போய் செக் பண்ணிப்பாரு. எங்கேயும் அவரால் வெளியில போயிருக்க முடியாதுங்கிற மாதிரி 2 ஆவிகள் பேசிக்கிட்டே அப்படியே இந்த வீட்டை சுத்துது. பார்த்தா வீட்டுல உள்ள ஒரு வயசான தாத்தா இறந்திருக்காரு. அது மாதிரி கதவை திறந்து பார்த்தா ஒரு லேடி வர்றாங்க. கூடவே போலீஸ்மே இருக்காங்க. இந்த லேடியும் இவர்கிட்ட என்னோட பூசணிக்காவை வந்துட்டு ஹாலோவின்காக டிசைனா வெட்டுறதுக்காக வீட்டு கதவை வந்து திறந்து பார்த்தா உள்ள ஒரு இறந்து கிடந்தாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இப்ப இயான் கிளாரா அப்படிங்கிற 2 பேரும் வந்துட்டு அவங்க தாத்தா கூட சேர்ந்து ஏதோ ஒரு கேஜெட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த தாத்தாக்கு நிறைய கேஜெட் எல்லாமே உருவாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பூசணிக்காவை டிசைனா வெட்டுறதுக்குனே வந்துட்டு இந்த ஹாலோவின்காக ஒரு புது கேஜெட் ரெடி பண்ணாரு. அந்த கேஜெட்டை ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் நடந்ததுங்கிற விஷயத்த இயான் கிளாரா அவங்க 2 பேருமே இந்த தாத்தாவோட ஃபியூனரல்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிவியில. ஆனா அவங்க அப்பாவுமே இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்தவங்களை நீங்க போய் பாருங்கிற மாதிரி சொல்லி 2 பேரையும் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப தாத்தாவோட ரூம்குள்ள பார்த்தா ஒரு புக்கா கொட்டி கிடக்கு. பார்த்தா யாரோ டொனால்ட் அப்படிங்கிற ஒருத்தவன் இந்த புக் எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். கிளாராவும் உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இவருமே நான் உங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு தான், என்னோட பேரு டொனால்டு. இந்த மாதிரி நான் அவர்கிட்ட ஒரு புக்கை கொடுத்துருந்தேன். அதை அவர் இங்க வச்சிருக்காரா என்னங்கிறத நான் பார்க்க தான் நான் வந்தேங்கிற மாதிரி சொல்றேன். அதே மாதிரி கையில ஒரு இன்விடேஷனை வேற கொடுக்குறான். ஹாலோவின்காக வந்துட்டு நான் ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறேன், அதுக்கு நீங்க மறக்காம வாங்க அப்படின்னு சொல்லும்போது கிளாராவும் இந்த நேரத்துல நான் ஒரு ஃபெஸ்டிவல் மோட்லயே நான் இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருமே வந்துட்டு தெரியுது நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த ஃபெஸ்டிவல் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நடக்க போகுது, அப்ப நீங்க வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க கிளம்பிடுறாரு. இயான் இந்த பக்கம் அவங்க தாத்தாவோட போட்டோவை பார்த்து இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். அப்ப வெளியில அவங்க அப்பா பேசுற ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா இந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல வந்துட்டு நிறைய குப்பை எல்லாமே கிடக்கு. அது எல்லாத்தையுமே நான் வெளியில நான் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். நாளை காலையிலேயே ஒரு சேல்ஸ் போர்டு அந்த பக்கம் வாங்கி இந்த குப்பையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் விற்க பார்க்க போறேங்கிற மாதிரி சொல்றாரு. இயானும் இந்த பக்கம் நேரா பேஸ்மெண்ட்டுக்கு போறான். பேஸ்மெண்ட் ஃபுல்லா வந்துட்டு இந்த தாத்தா உருவாக்குன கேஜெட்ஸ் இந்த மாதிரியே தான் நிறைய பொருள் இருக்கு. அதுல ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இயான்ங்கிற மாதிரி இவனோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. பார்த்தா அவனோட அப்பா அந்த பக்கம் கூப்பிட்டுட்டு வராரு. நீ இங்க என்ன பண்ற, அங்க வாங்குற மாதிரி சொல்லி கூப்பிடுறாரு. இவனுமே வந்துட்டு நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டேன், இங்க இருக்கிற எதுவுமே வந்து குப்பை கிடையாது, இந்த பம்ப்கினை வெட்டுறதுக்காக அதை வச்சிருந்தாரு. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கான ஒரு வேக்கம் கிளீனரை இவரே ரெடி பண்ணாரு. இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான பொருள் தான், இது எதுவுமே குப்பை இல்லைங்கிற மாதிரி சொல்லி கத்துறான். அப்படியே அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டில் நெருப்பை மூட்டுறதுக்காக அந்த ஒரு சிம்னில பழைய நியூஸ் பேப்பர் எல்லாமே எடுத்து போடும்போது இந்த இன்விடேஷன் லெட்டருமே இருக்கு. இதை பார்த்த அந்த அப்பாவும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்க போங்க, இது நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. இதை பார்த்த அந்த இயானுமே வந்துட்டு ஜாக்ராய் அப்படிங்கிற அந்த ஆளை பத்தி தாத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ஏதோ நிறைய பொருள் எல்லாமே உருவாக்குவாராமே நம்ம தாத்தா மாதிரிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆனா அதை கேட்டவனோட அப்பாவும் அப்படிலாம் கிடையாது, இவர் நம்ம ஊரை சேர்ந்த ஒரு கட்டுக்கதை மாதிரி, இவரை தான் வந்துட்டு ஹாலோவீன்ல நம்ம ஊர்ல மெயினா வச்சு கொண்டாடுவாங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஜாக்கராய் வந்துட்டு அவனோட வீட்டையே எரிச்சிட்டான், உள்ள அவனோட ஒய்ஃபும் சேர்ந்து இறந்துட்டாங்க. அதே மாதிரி இவன் சாத்தானாலாமே வணங்குறவங்கிற மாதிரி இந்த ஊர்ல உள்ள நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நடந்து 200 வருஷம் போல ஆகிட்டு. இப்ப நைட்டு வந்துட்டு இயானுமே அவங்க தாத்தாவோட ரூம்லயே படுத்துக்கிறான். இவனோட அப்பாவுமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கேட்கும்போது இவனும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த கட்டில இந்த பக்கம் லைட்டா ஆடுற மாதிரி தெரியுது. பயத்துல அந்த பக்கம் எந்திரிச்சு உட்காரும் போது திடீர்னு ரொம்ப அதிகமா அந்த கட்டில் ஆட ஆரம்பிச்ச உடனே வேகமா ஓடி போய் அவனோட அப்பாவை கூப்பிடுறான். அவனோட அப்பாவும் அப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு மேல வந்து லைட்டை போட்டு பாக்குறாரு. பார்த்தா அவனோட அக்கா கிளாரா இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த ஒரு கட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப திரும்ப வந்து இந்த பக்கம் தூங்குறான். திரும்பவும் இங்க ஏதோ ஒரு சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. கிளாரா அது நீ தானங்கிற மாதிரி கேட்கும் போது டக்குன்னு இயான் அப்படிங்கிற ஒரு குரல் இந்த பக்கம் கேக்குது. பார்த்தா கிளாசெட்குள்ள இருந்து ஒரு ஆவி இப்ப வெளியில வந்து பறக்குது. அது அப்படியே மேல உள்ள 2 புக் அந்த பக்கம் கீழே தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து அந்த கிளம்பி போயிடுது. இதை பார்த்தவன் பயந்து போய் திரும்ப அவனோட அப்பாவை இங்க கூட்டிட்டு வரான். ஆனா அவனோட அப்பாவும் அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு கிடையாது, கிளாரா உன்னை பயமுத்தினதை வச்சுதான் நீ திரும்பவும் நீ பயந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லி உன்னை தூங்க சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலைல கொஞ்சம் பழைய பொருள் எல்லாமே விற்கிறதுக்காக வெளில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தாத்தாவோட அந்த ஒரு பழைய புக்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாமே நம்ம லைப்ரரியில ரிட்டர்ன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லும் போது கிளாராவும் அதை எடுக்கிறதுக்காக போறாங்க. ஆனா இவனுமே தாத்தா வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக பாக்குறாரு, அதனால இந்த புக் எல்லாமே இங்கே இருக்கட்டும்ங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இவங்களும் இந்த லைப்ரரியில உள்ள புக் அதெல்லாம் ஒரு மெசேஜ் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நேற்று நைட்டு மேல இருந்து புக் விழுந்ததுல அதுல இந்த பக்கம் புக் எடுக்கிறாங்க. பார்த்தா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர பாக்ஸ் மாதிரி இருக்கு. இப்ப டவுனுக்கு போயிட்டு அந்த புக் எல்லாமே லைப்ரரியில கொடுக்க போகும்போது பார்த்தா ஜாக்கராயோட வீட்ல இருந்து கிடைச்ச சில பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. இதை பார்த்த இவனுமே இன்னும் ஜாக்கராயோட வீடு நம்ம டவுன்ல இருக்காங்கிற மாதிரி கேட்கும் போது, ஆனா அதுக்கு இந்த பாட்டியும் அதெல்லாம் கிடையாது, ஆனா அந்த இடத்த வந்துட்டு டொனால்ட் வாங்கிட்டாரு, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜாக்கராயோட வீடு மாதிரி ஒரு ரெப்ளிகாவை கிரியேட் பண்ண போறாரு, அதை சுத்தி ஜாக்கராய வச்சு ஒரு தீம் பார்க்கையுமே ஒரு ரெடி பண்ண போறாருங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்படியே இங்க இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த
டொனால்டு இந்த 2 பசங்களையும் பார்த்துடுறான். நேரா அந்த பக்கம் கார் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி உங்க தாத்தாவோட வீட்ல ஏதாவது புக்ஸ் இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது கிளாராவும் எது லைப்ரரி புக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இவருமே ஆமாங்கிற மாதிரி சொல்லும்போது டக்குனு இந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த கேப்ல இந்த 2 பசங்களும் இங்க இருந்து போயிடுறானுங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மர பாக்ஸ்ல என்ன இருக்குங்கிற மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ நியூஸ் பேப்பர் எல்லாம் கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த அப்பாவும் இதை உங்களோட தாத்தா தான் வந்துட்டு நான் 6th கிரேட் படிக்கும் போது எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு, கிறிஸ்மஸ் கிஃப்ட்ங்கிற மாதிரி சொல்லி காட்டுறாரு. அப்படியே நைட் இந்த பக்கம் பார்த்தா இயானுமே வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பேய் இருக்கு, அது ஒருவேளை நம்ம தாத்தாவோட ஆவியா கூட இருக்கலாம், அதை நம்ம பிடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில கேஜெட் இதெல்லாமே வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த ஆவி பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு ஒரு ரூமையா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. இவனும் வந்துட்டு ஒரு ரூம்குள்ள அந்த ஆவி போன உடனே அந்த கீ போடுற அந்த ஒரு கேப் இருக்குல்ல, அதுல அந்த ஒரு பாட்டில் அந்த பக்கம் வச்சிடறான். அந்த ஆவி பார்த்தா அந்த பாட்டிலுக்குள்ள மாட்டிக்குது. வேகமா அந்த பக்கம் கிளாராவா கூப்பிடுறான். கிளாராவை எதுக்காக இந்த அளவுக்கு நீ கத்துறங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஜார்ல உள்ள அந்த பேயை பார்த்த உடனே பயந்துடுறாங்க. ஆனா அது கண்டிப்பா பேயா இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு எதிரில் பார்த்தா இன்னொன்னு ஒரு பேய் வந்து நிக்குது. கிளாரா பயத்துல இருக்கும்போது இந்த பேயும் நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், முதல்ல அந்த ஜாரை என் கையில கொடுங்கிற மாதிரி கேக்குது. ஆனா அவங்க கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஏன் சொல்றான். கிளாராவும் இல்ல அதை கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு எதிரில் உள்ள பேய் உங்களை பயமுத்துறதுக்காக பாக்குது. ஆனா அவங்க அதை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்மே இந்த பேயுமே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேக்கம் கிளீனரை யூஸ் பண்றான். ஆனா அந்த பேய் அதுல இருந்து தப்பிச்சிடுது. முடிஞ்சா என்னை வந்து புடிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு இந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுது. உடனே ஏன்மே கிளாராவை அழைச்சிக்கிட்டு வேகமா வெளியில ஓடுறான். அப்படியே மேல பார்க்கும்போது இன்னும் நிறைய ஆவிகள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ பால் அடைஞ்ச ஒரு இடம் மாதிரி இருக்கு. அதே இடத்துக்கு இப்ப இவங்களும் வர்றாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடி அந்த எட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவி இப்போ உள்ள போயிடுது. உள்ள மரியா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நமக்கு ஒரு பிரச்சனை, ஜம்பர் இருக்கான்னு அவனை வந்துட்டு ஒரு சின்ன பையன் பிடிச்சி வச்சுட்டான். அதே மாதிரி நம்மளோட இடத்துக்கு அந்த 2 பேரும் வர்றாங்கிற மாதிரி சொல்றான். பார்த்தா இயான் கிளாரா அவங்க 2 பேரோட சத்தமே கேட்க ஆரம்பிக்குது. மரியாவும் ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு எட்டுமே அந்த இடத்துக்குள்ள வந்து நீங்க காண்றது எல்லாமே ஒரு கனவு தாங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவங்க அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. மரியாவுமே இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாது, இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனா அந்த பையனுமே இங்க நடக்கிற விஷயங்களை பாக்குறான். பார்த்தா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. வர்ற ஆவி எல்லாமே அந்த ஒரு கண்ணாடிக்குள்ள போகுது. இப்பதான் தெரியுது இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு இடம் தான் இது அப்படின்ட்டு. அதே மாதிரி வெளியில ஏதாவது ஆவி சுத்திக்கிட்டு இருந்தாலுமே எட் ஜம்பர் இந்த 2 பேருமே சேர்ந்து அந்த ஆவிகளை பிடிச்சி இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க. இந்த பையன் அந்த பக்கம் ஒரு புக் அந்த பக்கம் எடுத்து பாக்குறான். அதுல பார்த்தா இவங்க தாத்தாவோட பேர் போட்டிருக்கு. ஆனா அதுல டிக் பண்ணவே இல்லை. இப்பதான் தெரியுது உங்க தாத்தா ஆவியாகி எங்கேயோ போயிட்டாரு. அதனாலதான் இந்த ஜம்பர் எட் உங்க 2 பேரும் அப்பப்ப வீட்டுக்கு வந்து அந்த தாத்தாவை தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த தாத்தாவுமே இயான் கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லணுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்காரு. இயான் அந்த பக்கம் நாளைக்கு நாங்க இதே இடத்துக்கே வருவோம், அதே மாதிரி எங்க தாத்தா எங்க போனார் அப்படிங்கறத நாங்களும் சேர்ந்து கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து 2 பேரும் வெளியில வராங்க. வந்து பார்த்தா என்னோட அப்பா அந்த பக்கம் 2 போலீஸை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னோட பசங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயானும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்க தவக்கலையை பிடிக்கிறதுக்காக போனோம், அப்படியே காட்டுக்குள்ள நாங்க காணாம போயிட்டோம், திரும்ப நாங்க கண்டுபிடிச்சு வர்றதுக்கு தான் லேட் ஆயிட்டுங்கிற மாதிரி சொல்றோம். அடுத்த நாள் காலைல அவங்க அப்பா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம தாத்தாவே எதுக்கும் கூப்பிட்டு கேட்டுருவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தாத்தாவை கூப்பிடுறான். திடீர்னு பார்த்தா எதிரில் வந்து அவர் நிக்கிறாரு. கிளாராவும் நீங்க இறந்துட்டீங்க, அப்பனா அந்த ஒரு போர்ட்டலை தாண்டி செத்தவங்க எல்லாமே போக வேண்டிய அந்த இடத்துக்கு போகணும், நீங்க பூமியிலேயே உங்களால இவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு சிம்னிக்குள்ள இருந்து ஏதோ நெருப்பு தெரிக்குது. பார்த்தா சகப்பா ஏதோ ஒன்று வருது. அதாவது ஜாக்ராய் பார்த்தா அந்த ஒரு இடத்துக்கு வர்றான். இந்த தாத்தாவை அப்படியே அவனோட கைக்குள்ள அந்த பக்கம் எடுத்துக்கிறான். அதே மாதிரி ஒரு நெருப்பு எடுத்து இந்த பசங்களோட மேல தூக்கி போடும் போது ஆனா அந்த பசங்க குனிஞ்சிடுறாங்க. நெருப்பு பக்கத்துல உள்ள துணியில பட்டு இப்ப எரிய ஆரம்பிக்குது. அலாம் வேற அடிக்குது. பார்த்தா ஜாக்ராய் இந்த பக்கம் திரும்ப மறைஞ்சிடறான். இந்த நெருப்பு அணைச்ச உடனே பார்த்தா வேகமா அவனோட அப்பா அந்த பக்கம் ஓடி வருது. இந்த மாதிரி அலாரம் அடிக்கிற சவுண்டை கேட்டேன். போய் 10 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள என்ன வீட்டையே நீங்க எரிக்க பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 பேருமே நாங்க அதை பண்ணல, தெரியாதனமா எல்லாமே நடந்துட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேகமா அந்த பக்கம் பேய்கள் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு ஓடி போய் இந்த மாதிரி நாங்க ஜாக்ராயை நாங்க பார்த்தோம், அவங்களோட தாத்தாவை புடிச்சிட்டு போயிட்டான், அவன் எதுக்காக 200 வருஷமா இங்க சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது இந்த பேரை கேட்டோடனே மரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜம்பர் அப்படிங்கிற இவனும் ஜாக்ராய் வந்துட்டு 200 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரோட அந்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து புடிச்சு வச்சிருக்கான். ஏன்னா இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே அவனை பத்தி தப்பு தப்பா நிறைய கட்டுக்கதைகள் எல்லாமே சொன்னதுனால அவனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட்டு அதனாலேயே வந்துட்டு இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே பழி வாங்குறதுக்காக கிடைக்கிற நிறைய ஆத்மாக்களை அவன் புடிச்சு வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே வந்து பக்கத்துல உள்ள ஒரு மைண்ட்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா மரியாக்கு இதை நினைச்சு பயமாவே இருக்கு. அதனாலதான் ஜாக்ரா இது வரைக்கும் எதிர்த்து எதுவுமே அவங்க பண்ணதே கிடையாது. ஆனா ஜம்பர் அப்படிங்கிற இவனும் நாம எல்லாருமே சோல் பேட்ரோல், நம்மளோட வேலையை இந்த மாதிரியான ஆத்மாக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுதான். அதனால நம்ம ஜாக்ராயை பிடிக்கணும், அதே மாதிரி அவன் பிடிச்சு வச்சிருக்கிற எல்லா ஆத்மாவையுமே நம்ம ரிலீஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் எட்டையுமே அழைச்சிக்கிட்டு இந்த பசங்க கூட சேர்ந்து அந்த மைண்ட் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஜாக்ராயை எப்பெல்லாம் பிடிக்கலாங்கிற மாதிரி சொல்லி பிளான் பண்ணிட்டு போகும்போது பார்த்தா மேல அந்த பக்கம் ஜாக்ரா இருக்கான். இவன் தான் அவன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு கீழே ஒரு பெரிய குழி இருக்குல்ல, அங்கதான் இவன் பிடிச்சி வச்சிருக்கிற சோல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க தாத்தாவோட அந்த ஒரு வேக்கம் மிஷின் அந்த பக்கம் ஆன் பண்ண உடனே அது இந்த பக்கம்
எதிரில் உள்ள ஜாக்கரை ஃபுல்லா அந்த பக்கம் புடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. ஆனா மிஷின்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி ஜாக்ராய் திரும்ப அதுக்குள்ள இருந்து வெளில வரான். ஆனா திரும்ப அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணி ஜாக்ராய இப்ப உள்ள புடிச்சிடுறாங்க. கிளாராவும் வந்துட்டு இங்க தான் அந்த ஆவிகளை புடிச்சு வச்சிருப்பான்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழி அந்த பக்கம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மிஷினை உடைச்சிட்டு வெளியில வரான். அப்ப கிளாரா கால் தவறி அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. ஆனா இந்த பக்கம் ஒரு கல்லை புடிச்சு இப்ப தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இயான் கீழே உள்ள ஒரு கயிறு எடுத்து உள்ள அந்த பக்கம் அந்த கயிறை போட்டு தூக்க பாக்குறான் கிளாராவை. ஆனா அந்த செவுத்துக்குள்ள இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆத்மா எல்லாமே வெளில வந்து என்ன காப்பாத்துங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. இயானுமே இந்த பக்கம் கிளாராவை காப்பாத்துறான். ஆனா அந்த ஜாக்ராய் வந்துட்டு எதிரில் உள்ள ஜம்பர் அந்த பக்கம் புடிச்சிட்டீங்க தப்பிச்சிடறான். எட்மே வந்துட்டு எப்படியா இருந்தாலுமே நான் ஜம்பரை காப்பாத்துவோங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க கிளம்புறான். இந்த ரெண்டு பசங்களுமே இங்க இருந்து வெளில வரலான்னு பார்க்கும்போது கரெக்டா எதிரில் ஒரு போலீஸ் கார் வருது. நீங்க ரெண்டு பேரும் இந்த மைண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க நேச்சுரல் கேஸ் எல்லாமே லீக் ஆகும். அது மாதிரி இந்த இடத்த வேற எரிய வச்சிருக்கீங்க. நீங்க ஏதோ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டீங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுமே நான் அந்த இடத்த எரியலாம் வைக்கலங்கிற மாதிரி சொல்றான். இது எல்லாமே பண்ணது ஜாக்ராய் தான். இயானோட அப்பாவுமே வந்துட்டு ஸ்டேஷன்ல இருந்து அவனோட ரெண்டு பசங்களையும் இந்த பக்கம் அழைச்சுக்கிறாரு. அது மாதிரி இதெல்லாம் பண்ணது ஜாக்ராய் தான் அப்படின்னு சொல்லும் போது இவரும் நீங்க எதுவும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே பார்த்தா அந்த டொனால்டுமே இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது ஆனா ஒரு விஷயத்த கூட சுத்தமா நம்பவே மாட்டேங்கிறாரு. அப்ப திடீர்னு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஓடி வந்து பார்க்கும்போது வீட்டுக்கு வெளில பார்த்தா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சுலாம் அந்த பக்கம் அணைச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஸ்டே அவேங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருக்கு. இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த பையனும் இதை ஜாக்ராய் தான் பண்ணிருக்கணுங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவங்க அப்பாவுமே வந்துட்டு மண்ணெண்ணையும் ஒரு தீக்குச்சி இருந்தா போதும், இதை யார் வேணாலும் பண்ணலாங்கிறாரு. அடுத்த நாள் எட் கூட சேர்ந்துகிட்டு அந்த ஜாக்ராயோட அந்த இடத்த தேடி போயிட்டு இருக்காங்க. அவனோட வீடு தான் முழுசா எரிஞ்சு போயிடுச்சுல. அந்த எரிஞ்சு அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு பைப் இருக்கு. ஒருவேளை அந்த ஒரு பைப்புக்குள்ள கூட வந்துட்டு ஜாக்ராய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்ட உள்ள போக சொல்லும் போது இவனும் உள்ள போய் பார்க்கறான். பார்த்தா யாரும் இல்ல. பார்த்தா பின்னாடி ஒரு இந்த பக்கம் நாய் நிக்குது. அது உங்களே பார்த்து குலைச்சுக்கிட்டு இருக்கும் போது எட்ட தசை திருப்பிக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல இந்த பசங்க எந்த தப்பிச்சு நேரா இப்ப லைப்ரரிக்கு போறாங்க. இந்த மாதிரி ஜாக்ராயோட வீட்ல இருந்து கிடைச்ச பொருள்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வச்சிருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையுமே இந்த பசங்க பார்க்கும்போது தான் நம்ம ஒரு பார்த்தோம்ல ஒரு பைப்பு, அதுல கரெக்டா மாற்றா மாதிரியான ஒரு பொருள் இங்க இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த பாட்டி பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது தேவையாங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்களும் இந்த மாதிரி ஜாக்ராய் உயிரோட இருந்தப்ப வந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வேணுங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த பாட்டியும் உங்களோட தாத்தா வந்துட்டு இதே புக்கை தான் தேடிக்கிட்டு இருந்தாரு, அதாவது ஜாக்ராய் உயிரோட இருந்தது, அதான் அன்னைக்கு கூட நீங்க என்கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணீங்களா அந்த புக்கு தாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கை எடுக்கிறதுக்காக போறாங்க. பார்த்தா காணும். இங்க தானே அந்த புக் இருந்ததுங்கிற மாதிரி சொல்லும் போது கிளாராவும் இதை தேடி யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த பாட்டியும் ஆமா டொனால்ட் தான் வந்தாங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே இந்த ரெண்டு பசங்களும் உடனே இங்க இருந்து கிளம்பி வெளியில போறாங்க. ஃபியூனரல் அன்னைக்கே வந்துட்டு இதே புக்கை தான் வந்துட்டு அவன் தேடிக்கிட்டு இருந்தான். டொனால்டுக்கும் இதுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனோட கார் பார்த்தா அந்த பக்கம் நிக்குது. கார்ல இவங்களை துரத்திக்கிட்டு இருந்ததுல ஒரு நாய், அது பார்த்தா உள்ள இருக்கு. அப்ப டொனால்டு அந்த இடத்துக்கு வந்து நீங்க நிறைய இடத்துல நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாத்துல இருந்துமே தள்ளி இருக்கிறதே நல்லதுதாங்கிற மாதிரி சொல்றான். இவன் சொன்ன வார்த்தையும் உங்க வீட்டுக்கு வெளியில எழுதியிருந்ததும் ஒரே மாதிரியே இருக்கு. பார்த்தா அந்த வண்டிக்கு கீழே தான் எட்டோட ஆவி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. எட் கிட்ட இந்த நடந்த விஷயத்த சொல்லும் போது எட் எல்லாருமே சேர்ந்து நேரா அந்த டொனால்டோட வீட்டுக்கு போறாங்க. அதே மாதிரி உள்ள கதவை எட் திறக்கிறான். அந்த பசங்க எல்லாமே அந்த புக்கை அவன் இங்க தான் வச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லி தேடும் போது கரெக்டா பார்த்தா உள்ள இவனும் வந்துடுறான். அதே மாதிரி உள்ள யாரோ இருக்காங்கிற விஷயம் இப்போ டொனால்டுக்கு தெரிய வந்துருது. ஆனா அந்த பசங்களுமே வந்துட்டு அந்த புக் எடுத்துட்டு இங்க இருந்து நேரம் வீட்டுக்கு வராங்க. உங்க அப்பாவுமே நீங்க எங்க போயிருந்தீங்கிற மாதிரி கேட்கும் போது இவங்களும் இந்த ஒரு புக்கை காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த புக்ல உள்ள விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் தெரியுது, அதாவது ஜாக்ராயோட வீடு எரிஞ்சதுல அப்போதைக்கு எரிஞ்ச அந்த வீடே வெடிச்சிருக்கு. அதே மாதிரி ஜாக்ராயோட வீட்டுக்கு கீழே ஒரு பைப்பு வேற இருந்தது. இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது கிளாரா என்ன சொல்றாங்கன்னா அந்த மைன்ல இருந்து வந்த பைப்பு தான் ஜாக்ராயோட வீட்டுக்கு கீழே போயிருக்கு. அந்த மைன்ல உள்ள கேஸ் தான் வந்துட்டு இந்த வீட்டை முழுசா வெடிக்க வச்சிருக்கு. ஆனா ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே ஜாக்ராய் தான் அதை பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே காலம் போக போக ஜாக்ராயை ஒரு கெட்டனாவே மாத்திட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அவன் அந்த தப்பை பண்ணவே இல்லைங்கிற மாதிரி கிளாரா சொல்றாங்க. இயான்மே வந்துட்டு அவன் தப்பு பண்ணானா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, என்னோட கிராண்ட்பா இங்க இருந்து வெளியில வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆவிகள் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு போறான். மரியா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஜாக்ராய் கிட்ட பேசுங்க, என்னோட தாத்தாவை எப்படியாவது காப்பாத்தி கொண்டுட்டு வாங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்களும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு நான் இந்த போர்ட்டலை தாண்டறதுக்காக, எங்க எல்லாருக்குமே வந்துட்டு 250 வருஷம் இந்த வேலையை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அது இந்த ஒரே வாரத்துல முடிய போகுது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக நான் அந்த போர்ட்டலை தாண்டணும். அது வரைக்கும் நான் அந்த ஜாக்ராயோட கையில நான் மாட்டாம இருக்கணும். அதனால இந்த பிரச்சனைக்கு எல்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இயான்மே வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி தானே அந்த மைண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற சோல்ஸ்மே நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க நினைச்சா அதுங்களை காப்பாத்தலாங்கிற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் கிளாராவோட அப்பாவும் எதுக்காக அந்த பைப்பு அவனோட வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி கேட்கும் போது கிளாராவும் வந்துட்டு நம்மளோட தாத்தா சொல்லியிருக்காரு, அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை அந்த ஜாக்ராய் கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த நேச்சுரல் கேஸ்ல இருந்து ஏதாவது வந்து கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவனோட வீட்டுக்கு அவனே ஒரு பைப் லைன் செட் பண்ணியிருப்பான். அப்பதான் அது வெடிச்சிருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் மரியா எட் அதே மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஜாக்ராயை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. ஜாக்ராயுமே என்னோட பேர்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்
கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்ப அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டுங்கிற மாரி இவங்க சொல்றான். இந்த பக்கம் ஹாலோவீன் ஃபெஸ்டிவல் பார்த்தா போய்க்கிட்டு இருக்கு. கிளாராவும் வந்துட்டு நேரா அந்த டொனால்டு கிட்ட ஜாக்ராய் ஒரு நல்லவன் தான். அவன பத்தின புக்க தான் நீங்க உங்களோட வீட்ல வச்சிருந்தீங்க. அந்த புக்க நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். அதே மாரி ஊர்ல உள்ள மக்கள் கிட்ட அவன் நல்லவன் அப்படிங்கிறத நாங்க சொல்லணும். அப்படி இல்லாட்டி எங்க தாத்தாவோட சோல் அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட டொனால்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஜாக்ராய் அப்படிங்கிறவன் ஒரு மித். அதே மாரி ஒரு லெஜண்ட். அவன் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வில்லனும் கூட. அவன வந்துட்டு நம்ம நல்லவங்கிற மாரி சொல்லி நிரூபிச்சு ஒண்ணும் இந்த பக்கம் நடக்க போறது கிடையாது. அதே மாரி இந்த ஃபெஸ்டிவல் இப்படியே நடக்கட்டுங்கிற மாரி சொல்லிட்டு அந்த புக் அந்த பக்கம் எடுத்து நெருப்புல தூக்கி போட்டுறான். டொனால்டு எதுக்காக இந்த மாரி ஜாக்ராய் நல்லவன் தாங்கிற விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான்னா, ஏன்னா ஜாக்ராயோட வீட்டை அந்த பக்கம் இடிச்சுட்டு அதுக்கு மேல அவன் தீம் பார்க் எல்லாமே கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறான். அது எல்லாமே ஜாக்ராயோட பேர்ல பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி ஜாக்ராயோட பேர்ல உள்ள இந்த ஹாரர் குறைஞ்சிட்டு அப்படின்னா இவனோட தீம் பார்க்குக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனாலதான் அதே மாதிரி என்னோட பிசினஸே வந்துட்டு இந்த ஹாலோவீன் ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு ஜாக்ராயை வச்சு டிசைன் பண்றதுல தான் அவன் பணமே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். மரியா வந்துட்டு நீ பிடிச்சி வச்சிருக்கிற அந்த ஒரு சோல்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லும் போது ஜாக்ராயை நான் போறதுக்கான டைம் ஆகிட்டு அதனால இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே நெருப்ப கக்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் இங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல பார்த்தா அந்த நெருப்புக்குள்ள இருந்து டக்குன்னு இப்ப ஜாக்ராய் வெளில வந்து நிக்கிறான். அதே மாதிரி இந்த ஊர் ஃபுல்லா அந்த பக்கம் நெருப்பை தூக்கி எறியும் போது மக்கள் எல்லாமே பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஆனா கிளாரா மட்டும் எதுவும் பண்ணாம அப்படியே நிக்கிறாங்க. ஜாக்ராயும் ஏன் நீ ஓடாம நிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ ஒரு நல்லவன் தான். உன்னோட ஒய்ஃப் ரெபெக்கா இறந்து போனதுக்கு காரணம் நீ இல்ல அப்படிங்கறதும் தெரியும். அதே மாதிரி இந்த வதந்திகள் எல்லாமே வந்துட்டு பெருசா கலப்பினதுக்கான காரணமே வந்துட்டு இந்த ஒரு டொனால்டு தாங்கிற மாதிரி சொல்றாங்க. டொனால்டுமே வந்துட்டு அவன் இங்க இருந்து உயிர் பழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணது எல்லாமே தப்பு தாங்கிற மாதிரி சொல்லி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த ஜாக்ராய் ஒரு நெருப்பு எடுத்து டொனால்டோட மேல போய் வீசுறான். இன்னும் இந்த ஊரை எரிக்க பார்க்கும்போது கிளாராவும் ரெபெக்காவோட அந்த ஒரு டிராயிங்கை காட்டுறாங்க. நீ வந்துட்டு ரெபெக்காவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லையா? அந்த போர்ட்டல் நீ தாண்டாதான் வந்துட்டு உன்னால ரெபெக்காவை பார்க்க முடியும். ரெபெக்கா உனக்காக 200 வருஷமா அந்த போர்ட்டலுக்கு அந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீ பிடிச்சி வச்சிருக்கிற சோல்ஸோட தெரிஞ்ச ஆளுங்களுமே இல்லாட்டி இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த போர்ட்டலுக்கு அந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ நல்லவன் அப்படிங்கிற விஷயம் இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ நீ எதுக்காக அதை பண்ணணுங்கிற மாதிரி சொல்லும் போது ஜாக்ராய் அப்படியே இந்த பக்கம் இந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறான். அதே மாதிரி அவன் பிடிச்சி வச்சிருந்த எல்லா சோல்ஸையும் இந்த பக்கம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு இந்த பசங்க வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அவங்க தாத்தா அந்த பக்கம் உள்ள உட்கார்ந்து இருக்காரு. இந்த தாத்தா கிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஆவிகள் இருக்கிற இடத்துக்கு இயான் கிளாரா எல்லாமே போகும்போது மரியா மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு மேல உள்ள அபிஷியல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜாக்ராய் மாதிரியான ஒரு ஈவில டிஃபீட் பண்ணதுக்காக என்ன இன்னும் 200 வருஷம் இங்க வேலை பார்க்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. என்னால அந்த ஒரு போர்ட்டலை தாண்டவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.